வந்துச்சு. அன்னைக்கு வந்து அண்ணன் சேர்ந்து அந்த எதிர்ப்பு பூரா மாற்றி சமூகத்துல நிறைய எதிர்ப்புகளை அண்ணன் சம்பாதிச்சாரு அதிமுகவுக்காண்டி. அதனால அது வரிசையா சொல்லிடுறேன். அதனால அண்ணனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். அண்ணனுக்கு சீட் கொடுக்கணும். அதே மாதிரி புலிக்கொடிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. புலிக்கொடியும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி எங்க மாமா போராளின்னு நீங்க பெருசா எடுத்து சொன்னீங்க. எங்க மாமா 3 பேர்த்துக்கும் நீங்க சீட் வாங்கி தரது. ஏன்னா சமூகத்தை மாற்றி கொண்டு வந்தவர்கள் இவங்க 3 பேரும் முக்கியமானவர்கள். அண்ணன் வாங்கிடுவாரு, அதனால பிரச்சனை. அனுமதி எங்க சமூகம் ஜெயிக்கணும்னா இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் மாறணும். நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி, ஏன்னா நீங்க நினைச்சா செய்யலாம். நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க இருக்கீங்கன்றதால சொல்றேன். 3 பேத்துக்கும் வாய்மொழி சொல்லோட போயிடாம கடைசி நேரத்தில் மறந்துடாம எங்க 3 பேத்தையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவது அண்ணனோட கடமை. அண்ணனோட கோரிக்கையாக வச்சிருந்தேன். நம்முடைய சவுந்தரத்தியாளர்கள் சொன்னார்கள் ஒரு கருத்தை, 3 பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறது உங்களுடைய கடமைனாரு. எங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி கோட்டைக்கு அனுப்புறது உங்களுடைய கடமை. நீங்க அந்த இடத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் நான் வெளிப்படையா சில விஷயம் பேச முடியாது. எல்லோரும் இருக்கீங்க. தென் மாவட்டத்தை பொறுத்த அரசியல் ஆற்றல், அறிவு, புரட்சி எல்லாம் தெரிஞ்ச ஒரு சமூகம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சமூகம் முக்குளத்து சமூகம் என்பது எல்லோருக்கும் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் நேதாஜி படையில நீ சேர்ந்து பென்ஷன் வாங்கின லிஸ்ட் எடுத்து பாருங்க. நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். பூரா தேவர், மறவர், கல்லர், அகமுடியார் இப்படிதான் வருது. மற்ற சமூகம் வருது, இஸ்லாமியர் வராங்க, முஸ்லீம் எல்லாம் வராங்க, குறைவா வருது. ஆனா இது நிறைய வருது. ஆகவே அன்றைக்கு பார்லிமெண்ட்ல கல்வெட்டு இருக்கு, அதுல பார்த்தாலும் நிறைய நம்ம தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுடைய பேர் நிறைய இருக்கு. சில பேருடைய பேர் சமுதாய பேரோட சேர்ந்தே இருக்கு. அதனால வந்து உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு கட்டாயம் வேணும். நீங்க இல்லாத எம்பி எலெக்ஷன்ல கூட இவங்க எவ்வளவு சந்திச்சாங்க தொகுதிகள் எங்களுக்கு தெரியும். முருகன் ஐயா பொறுத்த மட்டும் எவ்வளவு பிரச்சனை செஞ்சிருப்பாரு. மாத்திட்டாங்க, இவங்க தான் மாத்துறாங்க. இல்ல அதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் அதிமுக எதிர்ப்ப மாற்றவங்களும் முக்கியமானவங்க. அதனால இப்ப இல்லனே கடைசியில மறந்துட வேணாம். அதனால மறக்க மாட்டோம். மறந்துட்டா எங்க ஆட்சியில் ஓட்ட முடியும்? சமூகம் ஏமாற்றப்பட்டிருக்கு. நல்லா வச்சுக்குவாங்க, கூட்டணியிலே வச்சுக்குவாங்க. ரெண்டுமே கோரிக்கை தான். அவர் பிறந்த நாள் கோரிக்கையை நான் வைக்கணும்னு நினைச்சேன், அண்ணன் வச்சுட்டேன். வழக்கறிஞருடைய மகாராஜருடைய அவருடைய கோரிக்கை எங்கிட்ட வைக்கல, நீங்க வச்சிருக்கீங்க. நிச்சயமா நாங்க பார்ப்போம். எல்லோருடைய எண்ணங்களும் இங்கே நடக்கும். எடப்பாடியை பத்தி ஒரு விஷயம் சொல்லுறேன். அவர் ஒரு